Hello friends, welcome back to our channel ராமஜெயம். மகாலய அமாவாசையின் மகத்துவம். மகாலய பட்சம் ஆரம்பித்ததிலிருந்து மகாலய அமாவாசை முடிய உள்ள 15 தினங்களும் மகாலய பட்ச புண்ணியம் தினங்களாகும். நம் மீது அன்பும் பாசமும் இரக்கமும் காட்டி வளர்த்து நமக்காக சுகங்களையும் தியாகம் செய்து மறைந்த நமது முன்னோர்களை நினைத்து வணங்க வேண்டிய நாட்களாகும். ஆரம்ப தினத்தன்று பித்ரு தேவதைகள் சூரிய பகவான், தர்மராஜர் ஆகியோரின் அனுமதி பெற்று பித்ருக்கள் சூரியனின் ஒளிக்கற்றைகள் மூலம் பூமியை வந்தடைகின்றனர். அவர்கள் நம்மிடையே வந்து நம்முடன் தங்கும் இந்த 15 புனித நாட்களும் நமது வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளுதல் வேண்டும். நாம் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்து பித்ருக்களை பூஜிக்கிறோமோ அந்த அளவுக்கு பித்ருக்கள் மனமகிழ்வும் நிறைவும் அடைகின்றார். நம்முடைய நற்செயல்கள் அனைத்திற்கும் நற்பலன்கள் கிடைக்கும். ஆனால் மகாலய பட்சத்தின் போது செய்யும் பித்ரு பூஜை பலன் மட்டுமே உடனே கிடைக்கும். அதனால் நமது குடும்பத்தில் துன்பங்கள் உடனே தீர்த்தப்படுவதுதான் இந்த மகாலய பட்சத்தின் தனி சிறப்பாகும். இவ்விதம் மகாலய பட்சம் 15 தினங்களுக்கு பூஜித்த பிறகு மகாலய அமாவாசை என்று விசேஷ பூஜை செய்து பித்ருகளுக்கு நன்றி கூறி வழி அனுப்ப பெரியவர் ஒருவர் மூலமாக பூஜை செய்து முடித்த பின் பித்ருக்கள் சூரிய ஒளிக்கற்றைகளை மூலமாகவே மீண்டும் தங்கள் நல்லுலகிற்கு செல்கின்றார்கள். ஆகவே இந்த மகாலய அமாவாசை பட்சத்தில் செய்யும் பித்ரு பூஜை இறைவனின் திருவுளத்திற்கும் அடிப்படை ஏற்படுவதாக இருப்பதால் அனைவரும் இந்த பூஜையை செய்து பயனடைய வேண்டும். உங்களது வீட்டின் வாசலில் தண்ணீர் வைக்க வேண்டும். இந்த தண்ணீரை நீங்கள் 15 நாட்களும் மாற்ற வேண்டும். காலையில் வைக்கும் தண்ணீரை மறுநாள் செடிக்கு ஊற்றி விடலாம். தாகத்தில் இருப்பவர்களுக்கும் தண்ணீர் கொடுப்பது நல்லது. தானம் அளிப்பது. கருப்பு உளுந்து, கருப்பியல், உப்பு, உடைகள், வெல்லம், பார்லி போன்ற உணவுப் பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் செய்து கொடுத்தால் நல்லது. இதனால் நம் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். பசு, நாய், பூனை, காகம் மற்றும் மந்தனர்களுக்கு உணவளித்தல் நல்லது நடக்கும். நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் தீர்வதற்கு உதவியாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு. இறைவனை வழிபட வேண்டும். அதேபோல் முன்னோர்களை வணங்கி தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லது. நம் வாழ்க்கை வளம் பெறுவதற்கு உதவியாக இருக்கும். முன்னோர்களின் படம் வைத்து விளக்கு ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு மன அமைதியும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.